விஜயோட என்ரோல்மெண்ட் வந்து ரொம்ப கால்குலேட்டடாகவும் ரொம்ப நேர்மையாகவும் நடந்தது. எனக்கு நன்றாக தெரியும். ஆதார் கார்டு, எலெக்ஷன் ஓட்டர் ஐடியை வச்சு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் அந்த அளவுக்கு நேர்மையாக அண்ணாமலையோட மெம்பர்ஷிப்பில் நடக்கிறதா எனக்கு தெரியல. நடக்கலைன்னு நான் சொல்லலை, நடக்குதான்னு எனக்கு தெரியல. விஜயோட செல்வாக்கை அண்ணாமலையால் இப்போதைக்கு மீட் அவுட் பண்ண முடியாது. பட் நாள் ஆக 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து 2027 இதே ஜூன் 8ஆம் தேதி நீங்களும் நானும் உட்காந்து பேசும்போது வேண்டுமான நிலைமை மாறி இருக்கலாம். அப்போ அரசுக்கு எதிரான உணர்வுகள் பெரிய அளவில் இருக்கும். இப்போ அந்த இடத்துல அண்ணாமலை மெல்ல மெல்ல ஸ்கோர் பண்ணுறாரு. உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது, அதில் அவர் தன்னோட செல்வாக்கு நிரூபிச்சிட்டாருன்னா அவர் வளருவார். ஸோ களம் வந்து 4 முனையாக மாறுகிறது. அதிமுகவும் இருக்கும், திமுகவும் இருக்கும், விஜயும் இருப்பார், அண்ணாமலையும் இருப்பார். அண்ணாமலையின் வருகை என்பது 2 திராவிட கட்சிகளுக்கான ஒரு பேட் நியூஸ் தான் நான் பார்க்குறேன், எஸ்பெஷலி டிஎம்கேக்கு. ஏன்னா கட்சின்ற முறையில் அதிமுக ஏற்கனவே பலவீனமாயிடுச்சு. பட் திமுக ஓரளவு இன்னும் பலத்துடன் தான் இருக்கிறது. அப்போ அடுத்த தலைவராக வரக்கூடிய உதயநிதிக்கு அண்ணாமலையோட எழுச்சி என்பது சிக்கல் தான். இல்லை, நீங்கள் மட்டும்தான் ஒரு கருத்தை வித்தியாசமாக சொல்லியிருக்கீங்க. திமுக தான் சிக்கல், ஆனால் அதிகமாக பாஜக ஓட்டுக்களை தான் அண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு வருவார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாதுங்க, பாஜக ஓட்டு இல்லைங்க. திமுகலேருந்து ஓட்டு அள்ளுறாரு, அதிமுகலேருந்து அள்ளுறாரு. காலப்போக்கில் தாவேக்காலேருந்து அள்ளுவார். நான் ஏன் திமுகவுக்கு பேட் நியூஸ்னு சொல்கிறேன்னா, யானைப்படுத்தா குதிரை மட்டன்ற மாதிரி ஆல்ரெடி ஏடிஎம்கே வீக்கெண்டு. ஏடிஎம்கே பற்றி இனிமேல் பேசுறது கூட பெருசாக எதுவும் இல்லை. இருக்குமே ஒழிய பழைய க்ளோரி அவங்களுக்கு கிடையாது. திமுக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜன்ற நினைப்பில் இருந்தாங்கல்ல, அது இந்த தடவை மாறி இருக்கு. இந்த தோல்வி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வி கிடையாது. இது வேற அடிப்படையாக ஆட்டம் கண்டிருக்கு. இதை அவங்க புரிஞ்சுக்கலன்னா சிக்கல் திமுகவுக்கு.